வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதகையில் 353 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள நவீன வசதிகளையும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். உதகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பழங்குடியின மக்கள் தங்களது பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு. தோடர், கோத்தர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி உற்சாகம். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீர் சந்திப்பு. பாஜக, அதிமுக இடையே மீண்டும் கூட்டணி அமையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் முக்கியத்துவம் பெற்றுள்ள பேச்சுவார்த்தை. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திடீர் சந்திப்பு. தேர்தலில் தனித்து போட்டி என சீமான் கூறி வந்த நிலையில் சந்திப்பு பேசுபொருளாகியுள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். இரு அவைகளிலும் வக்ஃப் மசோதாவிற்கு ஆதரவாக எம்பிகள் வாக்களித்ததால் சட்டமாக நிறைவேற்றம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகை. ராமேஸ்வரம் பாம்பனில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறார். $7,750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி. ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் போக்குவரத்தையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று சந்திக்க உள்ளதாக தகவல். தமிழகத்திற்கு தேவையான நிதி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச திட்டம். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி போலீசாரின் முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்த ராமேஸ்வரம் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் 4000 போலீசார் குவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை ஒட்டி மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு. ராமேஸ்வரம் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பாலம் இன்று திறக்கப்படுவதன் எதிரொலி. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாலத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு. அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கு எதிரான நில அபகரிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு. தங்கள் தரப்பு கருத்தை கேட்க கோரி பார்த்திபன் என்பவர் மனு தாக்கல். கட்சி தொடங்கிய 3 மாதத்திலேயே முதலமைச்சர் ஆவேன் என துடிப்பதாக தவேக தலைவர் விஜயை சாடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். 3 மாதங்களே ஆன குழந்தை திருமணத்திற்கு எதிர்பார்ப்பது நியாயமா எனவும் கேள்வி. கட்சி தொடங்கி 3 மாசம் தான் ஆச்சு, முதலமைச்சர் ஆவேன். என்னப்பா, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, 3 மாசம் தான் ஆயிருக்கு. ஜாதகத்தை கொடுத்து நல்ல பொண்ணு இருந்தா பாருங்க, சிரிப்பு வந்தா வந்தியாச்சான்னு சொல்லி. கோவையில் பல்வேறு பகுதிகளில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை. அரசு மருத்துவமனைக்குள் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதி.
தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலப்படம் என இணையத்தில் பரவிய வதந்தியால் விற்பனை மந்தம். கிலோ ₹2 விற்றால் கூட வாங்க ஆள் இல்லை என விவசாயிகள் வேதனை. விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து அரோகரா முழக்கம் எழுப்பி வழிபாடு. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது சித்திரை திருவிழா. ஓம் சக்தி பராசக்தி என முழக்கம் எழுப்பி பக்தர்கள் சுவாமி தரிசனம். மயிலாடுதுறை ஒழுகைமங்கலம் சீதல பரமேஸ்வரி மாரியம்மன் கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழா கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. பழனி முருகன் கோயிலில் வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்டமாடிய பக்தர்கள். நீலம் பச்சை நிறத்தில் உடை அணிந்து முருகன் பாடலை பாடி நேர்த்தியாக நடனமாடி அசத்திய பெண்கள். தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி 3ஆம் கால யாகசாலை பூஜை கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். அயோத்தியில் களைகட்டிய ராம நவமி விழா. பல்லாயிரக்கணக்கான மக்கள் சராயு நதிக்கரையில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். வக்ஃப் வாரியம் தொடர்பான முறைகேடுகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் அரங்கேறியது. நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் பண மோசடி தொடர்பாக கோ ஃப்ரீ சைக்கிள்ஸ் நிறுவனத்தில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சுமார் ₹2.5 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் வங்கிக் கணக்குகளில் இருந்து ₹50 கோடி முடக்க தீவிரம். தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீது ரசிகர்கள் கடும் அதிருப்தி. டெஸ்ட் மேட்ச் போன்ற சென்னை அணி வீரர்கள் விளையாடுவதாக விமர்சனம். அண்ணன் எல்லாருமே வந்து இன்னும் டிஃபென்ஸ் வச்சுட்டு போறாங்க. 20 பாலுக்கு 20 ரன் டெஸ்ட் மேட்சோட மோசமாட்டு போறாங்க எல்லாரும் வந்துட்டு. அதுக்கப்புறம் எங்க ரன் அடிச்சதானே இருக்கு. டெஸ்ட் மேட்சோட மோசம் ஆடும் போது எங்க 2020 இல்ல டெஸ்ட் மேட்ச் என்ன தெரியல. அண்ணன் எல்லாருமே வந்து இன்னும் டிஃபென்ஸ் வச்சுட்டு போறாங்க. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அபார வெற்றி. 50 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி அபாரம். பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் 38 ரன்களில் ஆட்டமிழந்த ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதால் மைதானத்தில் பேட்டை தூக்கி போட்டு ஆவேசம். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர். இன்றைய ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை. என்னை நீக்கிவிட்டு பெப்சி அமைப்பை தயாரிப்பாளர் சங்கம் நிர்வகிக்க முயற்சிப்பதாக இயக்குநர் R.K. செல்வமணி குற்றச்சாட்டு. எங்கள் அமைப்பை அழிக்க நினைப்பவர்களுடன் இணைந்து பயணிக்க மாட்டோம் என திட்டவட்டம். மறுபடியும் எப்படி எங்களை வேலை செய்ய சொல்றீங்க? பெப்சி வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, மறுபடியும் எப்படி பெப்சி வேலை செய்ய சொல்லுவீங்க? இல்லையா? நாங்கள் யார் வேணான்னு முடிவு பண்ணல. இப்போ உங்கள் சங்கம் எங்களை வேணாச்சும் உங்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க.
சார் இப்போ படம் நடக்குது, எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபெஃப்சியோட வேலை செய்ய விருப்பப்படுறோம், உங்களுடைய நடைமுறையில் உள்ள அனைத்து விதிகளுக்கு ஏற்ப உங்களுடைய ஊதியத்தை வழங்க உறுதி செய்கிறோம்னா நாங்கள் நிச்சயமாக அவங்க வேறு ஒர்க்கை நிறுத்த மாட்டோம். அது போகும். இவங்க 7ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் இப்போவும் நாங்கள் வந்து இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். 7ஆம் தேதி வரைக்கும் பொறுமை காப்போம். 7ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க ஆரம்பித்தாங்கன்னா 8ஆம் தேதி முதல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு நாங்கள் இணைந்து பயணிக்க மாட்டோம். அவர்களுக்கு தொழிலுக்கு வழங்கலாம்.